ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே வரணும்னு நினச்சேன், பேசுகிறதுக்கு டைம் இல்லை. இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வேலையை செய்யலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? லைவ் தான் வர முடியல, டைம் இருக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் லைவ் தான் வரதில்லை, அட்லீஸ்ட் வீடியோ மூலமாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் நான். அப்புறம் இன்றைக்கி நான் யோசித்தேன், பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க, எவ்வளோ எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆனான்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது. எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன், கிடைக்கிற ஆளுங்க எல்லார் மேலேயும் கத்துவேன், கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நல்லா ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் ஹேபிட் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி இதை பார்த்துட்ருக்க லேடிஸ்ங்க, உங்களுக்கு வந்து கோபத்தை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற இந்த பதில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கோபம் வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களும் நம்ம வந்துட்டு நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. நம்ம பேசி நம்மளோட ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அவங்கள பார்க்குறப்பவே ஜாலியாகிடும் மைண்டு. பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் கையாளுவீங்க, என்ன பண்ணால் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும், அதெல்லாம் பற்றி வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பார்த்துட்ருக்க லேடிஸ்ங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதான் தோணுச்சு. நம்ம வந்துட்டு சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு பேசிட்டு போகிறதுனால என்ன ஆக போகுது, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சா. சரி, அப்படி தான் யோசித்தேன். சரி, நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இது மூலமாக இதை ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு யாருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆகிக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களே எப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க? வீட்டுக்காரை போட்டு அடிப்பீங்களா? இல்லைன்னா ஷாப்பிங் பண்ணுவீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களை போட்டு திட்டுவீங்களா? என்னெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். அதனால் கிடைக்கிற எந்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு வாங்குன்னு வாங்கிடுறது. எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்து கோவத்தில் மட்டும் சிக்கிட்டாங்கன்னா செத்தான் சிவனாண்டி அந்த மாதிரி இல்லைண்ணா. ஸோ எப்படி நீங்கள்லாம் ஸ்ட்ரெஸ் நீங்கள் சொல்கிற பதிலில் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்போ வந்துட்டு நான் எங்கள் மேடம்கிட்ட கேட்டேன். எங்கள் மேம்க்கு வந்துட்டு ஒரு 54 ஏஜ் ஆகுது. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், மேம் உங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் மேம் சொன்னாங்க, நான் 1 hour யோகா பண்ணுவேன் அப்படின்னு. என்கிட்ட யோகா பண்ணால் சரியாயிடுமா அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ஸே வராதுன்னு. ஸ்ட்ரெஸ் வரும், பட் ஆனால் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ யோகா பண்ணுறது 1 hour. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு 10 நிமிஷமே ஒரு இடத்துல நம்மளால் உட்கார முடியாது. 1 hour நம்ம எங்கேருந்து போய் யோகா பண்ணுறது? ஸோ இந்த ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வேறு யாருக்காவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு மேடம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நம்ம லைஃப்பில் நான் யோசித்தேன் பண்ணணுன்ட்டு. இப்போ நான் பண்ணுறதே இல்லை. எக்ஸசைஸு யோகா இதுக்கு நான் வந்து ரொம்ப தூரம். நல்லா சாப்பிட்ணும், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் லைஃபு. இந்த மாதிரி எக்ஸசைஸு யோகா இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஸோ உங்களில் யார் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற லேடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து பேசுகிறேன். பை. See you.